அதன் வரிசையிலே இன்று சேலத்திலே ஐயா பேருங்க ஹரிபாஸ்கர் வக்கீல் சாலினி வக்கீல் அவங்க 2 பேரும் கணவன் மனைவி. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேரு மதன்லால். அவருக்கு வெளிநாட்டில் வேலை செய்யறாரு. என்ன படிச்சிருக்காரு? ஆர்கிடெக்ட் முடிச்சிட்டு அங்கே படிச்சிருக்காரு. பொண்ணு கொடுக்குங்க விருப்பப்பட்டா அவர் இங்கேயே வந்துடுவார். இங்கேயே அவங்க தனியாக ஆஃபீஸ் வச்சுக்குவாங்க. பெரிய லெவலில் வசதி வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்கு பாங்க ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் SRG கல்யாண மாலை மூலமாக இல்லம் தேடி ஜாதகத்தின் தரப்பின் மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் SRG கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் தலைப்பிலே அனைதினமும் உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பிக் கொண்டிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வரனை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி திருமணம் செய்ய எங்க SRG கல்யாண மாலை ஏற்பாடு செய்யும். முதல்ல எல்லாம் தெரிஞ்சுங்க. முதல்ல எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்களுடைய போன் நம்பரை வச்சுக்கங்க. 99 43 30 66 29. இன்னொரு சொல்றேன், 99 43 30 66 29. இது சேவ் பண்ணி வச்சுட்டு எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக எங்கள் SRG கல்யாண மாலையில் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். என்னவா எல்லாம் ஜாதகம் அறிமுகப்படுத்தலாமா? ஏன்னா நிறைய பேர் பொண்ணு வச்சிருக்கீங்க, மாப்பிள்ளை தேடுறாங்க, மாப்பிள்ளை வச்சிருக்கீங்க, பொண்ணு தேடுறாங்க, படிச்ச வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேணும். என்ன அதனால இன்று நாம் ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவோம். முதல்ல இந்த மாப்பிள்ளை வச்சிருக்கிறவங்க தான் அழகான பெண்களை அறிமுகப்படுத்த பார்க்கலாம். இதோ உங்களுக்கான இந்த பெண் வச்சிருக்க அழகான ஒரு ஆண் மகனை அறிமுகப்படுத்த பாருங்க. பையன் பேரு மதன்லால், அகமுடைய தொழில் வேளாண், 7 செவ்வாய், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, மகர லக்னம், அமெரிக்காவில் இருக்காரு. உயரம் 5.5 5.8 8/5/1990 பிறந்திருக்காரு. டிசிப்ளின் சிவில் கன்சல்டிங் இன்ஜினியரா வேலை செய்யறாரு. ஆசிரியராக இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். சொந்த ஊர் சேலம். அப்பா பேர் ஹரிபாஸ்கர் வக்கீல், அம்மா பெயர் சாலினி வக்கீல். இவங்க எதிர்பார்க்கலாம் படித்த நல்ல குடும்பமா பாக்குறாங்க. நிறைவான வசதி, நல்ல வசதியா இருக்கிறாங்க. பிறப்பு வரிசை ஒண்ணு, கூட பொண்ணு தங்கச்சி ஒண்ணு. இவரு பிறக்கும் போதே கேது மகா திசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 4 வருஷம் 11 மாசம் 13 நாள். சுக்கர திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். நல்ல வசதி. அவங்களுடைய பெற்றோருடைய நேரடியை கேட்டு மகிழ்கிறது. அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் SRG கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக உங்க ஜாதகங்களை அனுதினமும் யூடியூப் சேனலில் நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதன் வரிசையிலே இன்று சேலத்திலே ஐயா பேருங்க ஹரிபாஸ்கர் வக்கீல், சாலினி வக்கீல். அவங்க 2 பேரும் கணவன் மனைவி. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு.
பையன் பேரு மதன்லால். அவருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. என்ன படிச்சிருக்காரு? ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்காரு. ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டு அங்க படிச்சிருக்காரு. பொண்ணு கொடுக்குங்க விருப்பப்பட்டா அவர் இங்கேயே வந்துடுவாரு. இங்கேயே அவங்க தனியாக ஆபீஸ் வச்சுக்குவாங்க. பெரிய லெவல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்கு பாங்க ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க என்ன அவங்களோட ஃபேமிலியோட சொத்து சுகம் எல்லாம் அவங்களே சொல்ல கேட்டுக்கலாம். ஐயா உங்க பையனை பற்றி விஷயம் சொல்லுங்க. பையன் வந்து சென்னை காலேஜில் வந்து பிஆர் முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு எம்எஸ் இன்ஜினியரிங் ஆஸ்திரேலியாவில் அடிலைட் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் இன்ஜினியரிங் முடிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற குரூப்பும் படித்து முடிச்சிருக்காரு. இப்போ அங்கேயே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக ஜாபில் இருக்கிறாரு. ஜாப் முடிச்சுட்டு இப்போ அவருக்கு இந்தியன் மணியில் வந்து சுமாராக மாதம் ஒரு 3 லட்ச ரூபா வருமானம் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்தியாவிலே செட்டில் ஆகிற மாதிரி ஐடியாவில் இருக்கிறாரு. நல்ல பொண்ணு குடும்பம் பாங்கின வரன், அவருக்கு துணையாக நல்ல சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு வரன் நாங்கள் தேவைப்படுது. அதுக்கு தகுந்த லட்சமான ஒரு பொண்ணு தேவை. எப்படிமா சொல்லுங்கள். நீ சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி வேணும்? அதான் ஃபேமிலியில் இருக்க ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். அது முக்கியத்துவம் என்னன்றது அவங்களுக்கு தெரியணும். இன்னொன்று பெரியவங்கள மதிக்கிற பொண்ணாகவும் பையனுக்கு வந்து அது அனுசரணையாக இருக்கிற ஒரு பொண்ணாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிஏபிஎல் வைக்கலாம், எம்ஏபிஎல் வைக்கலாம். பிஏபிஎல் ஆசை வைக்கலாம். இல்லை நாங்கள் சிவில் கிரிமினல். சிவில் கிரிமினல் பார்க்குறாங்க. சேலத்தில் நல்ல செல்வாக்கு, லைன்ஸ் கிளப்பில் இருக்கிறாங்க. வசதி வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. இவங்க எதிர்பார்க்கலாம் சோழிய வேளாளர், அகமுடையர், குழு வேளாளர், முதலையார் சம்மதம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி வரன் வைத்துள்ள பெற்றோர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான அந்த வரன்தாரர் பையனுடைய போட்டோ ஜாதகம் உங்களுக்கு பின்னால் அனுப்பப்படும். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. இவர் ஹரிபாஸ்கர். இவர் சொந்த ஊர் சேலம். சேலத்துல வக்கீலா இருக்காரு. அம்மா பேரு ஷாலினி. அவங்களும் வக்கீலா இருக்கிறாங்க. கவர்மெண்ட் கோர்ட்ல தான் வக்கீலா இருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து சரிகா. பொண்ணு வக்கீலுக்கு படிச்சிருக்கு. பிகாம் எல்எல்பி படிச்சிட்டாங்க. இப்போ வந்து எல்எல்எம் பெங்களூர் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் வழக்கறிஞராக வரணுங்கிறதுக்கு பெரிய வழக்கறிஞராக வரதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரன் வைத்துள்ளார்கள். வக்கீல், டாக்டர், வக்கீல் எதா இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிறாங்க. எனவே அதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. பெரியவர்களே, பெயர் பி இந்துமதி. இவங்க சுத்த ஜாதகம் துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தாங்க. மிருக சீரிசம் நட்சத்திரம், ரிஷப ராசி, மிதுன லக்னம். எம்டெக் பயோடெக்னாலஜி படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. 19/5/1996 பிறந்திருக்காங்க. இவங்க ஆத்தூர்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 30,000 சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் வந்து சாத்தப்பாடி. அப்பா பெயர் திரு எம் பரமசிவம் பிள்ளை. இவர் யூனியன் ஆபீஸ்ல ஆத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பெயர் திருமதி பி சின்ன பொண்ணு. இவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்க அரசு பணியில் உள்ள வரன் அல்லது சுய தொழில் எந்த வரனா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வரனா வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு 2 இருக்கு. 4 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. அது இல்லாம வீட்டு மனைகள் 4 இருக்கு. இவங்க வந்து குரூப் 2A அண்ட் வெயிட்டிங் கன்சர்னிங் வந்து இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. குழு வேளாளர் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இது கேட்டப்போ வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணமாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இப்ப இந்த வரன் பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான பொண்ணு, இந்து தொழில் வேளாளர், சுத்த ஜாதகம். அப்பா வந்து அரசு வேலை. இந்த பொண்ணு அரசு வேலைக்கு சேஷன் ஆயிடுச்சு, வேலைக்கு போவாங்க. இப்போதைக்கு வந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல அரசு வேலை தான் இருக்கிறாங்க. ஆத்தூர் ஆர்டிஓ ஆபீஸ்ல குரூப் 2 பாஸ் பண்ணிக்கிறாங்க. அது சேஷன் ஆயிட்டாங்க.
எங்க போஸ்டிங் வரும்னு தெரியாது. எனவே வந்து இந்த பெண் பிறக்கும் போதே செவ்வாய் திசை தாயின் வயிற்றில் சென்றது போவர் என்றது 6 வருஷம் 8 மாசம் 14 நாள். ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். அழகான குருபுரன். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். பெரியவர்களே, நமது எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் அடுத்த வரன் பெயர் ஹச்எஸ் ஷரிகா. இவங்க ரெண்டில் செவ்வாய் ஜாதகம், அகமுடைய துளு வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க, உத்திராட்டதி நட்சத்திரம், மீன ராசி, துலாம் லக்னம். பிகாம் எல்எல்பி அட்வொகேட் படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. 8/8/2001 பிறந்திருக்காங்க. இவங்க சொந்த ஊர் சேலம். அப்பா பெயர் திருப்பி ஹரிபாஸ்கர், அட்வொகேட்டா இருக்காரு. அம்மா பெயர் திருமதி ஹெச் ஷாலினி, இவங்களும் அட்வொகேட்டா இருக்காங்க. இவங்க வந்து வக்கீல் அல்லது டாக்டர் அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரந்தா இருந்தா பரவாயில்லன்னு கேட்டிருக்காங்க. வெளிநாடு செல்ல விருப்பமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் மட்டும் ஒருத்தவங்க. நிறைவான வசதி இருக்கு. டிஏபி ஜாதகம், நல்ல அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரம் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா ஹரிகா, வக்கீல், பிகாம் எல்எல்பி. அப்பா வக்கீல், அம்மா வக்கீல். அண்ணன் வந்து வெளிநாட்டில் இருக்காரு. நல்ல வசதி, பெரும் செல்வந்தர் சேலத்துல. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த பொண்ணு பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் சனி மகா தசை சென்றது போவர் என்று 15 வருஷம் 3 மாசம் 27 நாள். புதன் மகா தசை 17 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். பெரியவர்களே, உங்களுக்கான அடுத்த ஜாதகம் அறிமுகப்படுத்த பாருங்க. பேரு வந்து சபரிமணி, பிள்ளை பாண்டியன், ராகு கேது ஜாதகம், சதய நட்சத்திரம், கும்பராசி, மகர லக்னம். பிகாம் எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 173 சென்டிமீட்டர். 8/11/1989 போந்திருக்காரு. ஐடில வேலை செய்யறாரு. மாசம் 10 லட்சம் ரூபாய் பக்கமா சம்பளம் வருது. 10,30,000 ரூபாய். அது இல்லாம சொந்த கம்பெனி வேலை வச்சிருக்காங்க தனியா. சொந்த ஊர் ஜாத இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல். அப்பா பேரு அப்புசாமி. நிறைய கம்பெனி வச்சிருக்காரு. நிறைய பிசினஸ் பண்றாரு. திருமதி வசந்தா இல்லத்தரசி. கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சை, கும்பகோணம், சென்னை எல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து வரணும் தான் அவங்க பரவாயில்ல பாக்குறாங்க. பிறப்பு ஒரு சைடு, கூட பிறந்தவர் ஒருத்தர், அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. சொத்து மதிப்பு குறைஞ்சது 40 கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 கோடி 2 கோடியில 40 கோடிக்கு மேல. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் பிள்ளைமார், சோழி வேளாளர், பிள்ளைமார் உள்பிரிவு எதா இருந்தாலும் சம்மந்தம் சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் அவர் கூட சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அழைக்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகிறது. பெரியவர்களே, நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் எஸ் யுவராணி. இவங்க சுத்த ஜாதகம், சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்தாங்க.
கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி, மிதுன லக்னம். இவங்க MCA படிச்சிருக்காங்க. 22/5/1989 பிறந்திருக்காங்க. பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 30,000 சேலரி வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் வந்து சேலம். அப்பா பெயர் சிவபிரகாசம், பனியன் வியாபாரம் பண்றாரு. அம்மா பெயர் சாந்தி. இவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்க BE MA நல்ல வேலையில் உள்ள படித்த வரமா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு இருக்கு. நல்ல அழகான பெண். இதற்கேற்றாற் போல் வரம் வைத்திருப்பவர்களுக்கு SRT கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இப்ப இந்த பெண்ணு பேரு யுவராணி, அழகான பொண்ணு, பெங்களூர்ல வேலை செய்யறாங்க. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அழைக்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். பெரியவர்களே, இதுவரை எங்கள் SRT கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் முதல்ல ஷேர் செய்யுங்க. முதல்ல SRT கல்யாண மாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். போன் நம்பர் சொல்ற குறிச்சுக்கங்க. 99 43 30 66 29. இதை பார்த்துவிட்டு புதிதாக பதிவு செய்ய விரும்புவோர் இல்லத்திலிருந்தே பதிவு செய்து கொள்ளலாம். எங்களோடு போன் தொடர்பு கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.